நாம் இப்போ இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. காயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க, கரம் மசாலா பொருட்கள் சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை பொரிந்ததும் நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயத்திற்கு பதிலாக பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நன்றாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நறுக்கி வைத்துள்ள தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நன்றாக வதங்கியதும் மசாலா தூள்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வைத்துள்ள சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், உங்களுக்கு பொடியாக வேண்டுமென்றால் நறுக்கி போட்டுக்குங்க. சிக்கனை நன்றாக சேர்த்து 10 நிமிடம் வதக்கி விட்டுக்குங்க. சிக்கன் நன்றாக வதங்கியதும் தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் 2 கப் சேர்த்துக்குங்க. சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிவிட்டது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. மிகவும் ருசியான சிக்கன் குழம்பு ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். சாதத்துடன் வைத்து சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். குழம்பு திக்காக வேண்டுமென்றால் கூட ஒரு 2-3 நிமிடங்கள் வைத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.